الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاءه منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாக இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். எனவே உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்தவருடைய பொருத்தத்தையும் படைத்தவருடைய மன்னிப்பையும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக எவ்வாறு நமக்கு வழிகாட்ட இருக்கிறானோ அந்த அடிப்படையிலே அமல்களை செய்ய வேண்டும். அவனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை நமக்கு வழிகாட்ட இருக்கிறார்களோ அவைகளை பின்பற்றுவதன் மூலமாக மறுமையுடைய வாழ்க்கையில் நாம் செழிப்பாகவும் சிறந்தவர்களாகவும் சிறப்புக்குரியவர்களாகவும் இறை பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாகவும் நம்மளால் இருக்க முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் மீது கருணை செய்து மறுமை மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனின் மூலமாக படைத்தவன் செய்த அருளையும் நியமத்துக்கள் நமக்கு வழிகாட்டி கொடுக்கின்றான்.
எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்தவனின் பக்கம் திரும்புவதற்காக, படைத்தவனுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதற்காக, மனிதர்களை உலக வாழ்க்கையில் படைத்தவன் நினைக்க வேண்டும், படைத்தவனுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும், அவனுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டுகின்றார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு வழிகாட்டுவது, இந்த உலகத்தில் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே தான் நாம் வணங்க வேண்டும், அவனிடம் மட்டுமே உதவியை தேட வேண்டும், அவனிடத்தில் மட்டுமே நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா படைத்தவனுடைய வல்லமைகளை நினைவூட்டுகின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மனிதர்களாகி நாம் ஒவ்வொருவரும் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி ஏராளமான நல் அமல்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எது நல்ல அமல் என்பது சொல்வதற்கான முழு அதிகாரம் அல்லாஹ் ஒருவருக்கு தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விஷயங்கள், அவைகளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களையும் திருமறை குர்ஆனிலே அழைக்கொடுக்கிறான். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 133வது வசனத்திலே, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ் தஆலா விரைந்து வாருங்கள். அல்லாஹ் தஆலா மன்னிப்பு தேடுவதை, உங்களை மன்னிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நம்மை உருவாக்கியவன், நமக்கு உணவளிக்கக்கூடியவன், இந்த பூமியிலே வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த அல்லாஹ் தஆலா நம்மை அழைக்கிறான், என் அடியார்களை வசாரிஉ, விரைந்து வாருங்கள். எதன் பக்கம்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்பதின் பக்கம். உங்களுடைய பாவ சுமையை சொல்லி அழுது மடிந்து பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் செய்யும்படி பாவ மன்னிப்பின் பக்கம், அவனுடைய சொர்க்கத்தின் பக்கம். ஏனென்றால் பாவத்தையும் பாவ சுமத்தினையும் பாவத்தை மன்னிப்பதின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் ஏன் இறைவன் அழைப்படுகிறார்? பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் அந்த சொர்க்கத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் விரைந்து பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது யாருக்காக? லில் முத்தகீன், யார் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் அஞ்சி நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருக்கிறார்களோ, தக்வாதாரிகளார்களோ, அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்துகின்றான். எனவே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கையில் நம் சுமக்கின்ற, நாம் செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே நாம் தேட வேண்டும் என்கின்ற அழகிய வழிமுறையை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமரிலே அழகாக குறிப்பிட்டு மனிதர்களை அழைக்கின்றார். சூரத்து ஜுமர் 39வது சூராவினுடைய 53, 54, 55 அல்லாஹ் அழகாக அழைக்கின்றார். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹுல் கஃபூருர் ரஹீம் வ அனிபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு மின் கப்லி அன் அயஅதியகுமுல் அஸாபு ثم لا تنصرون واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அழைக்கிறான்? நபியே, மக்கள்கிட்ட சொல்லு, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட, பாவம் செய்த, வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நீங்கள் பாவங்கள் மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தேடிக்கொண்டே இருங்கள், மன்னிப்பை தேடுங்கள், தான் செய்கிற தவறுகளை உணர்ந்து திருந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றார். வஅனிபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், அவனுடைய கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். மின் கப்லி அயதியகுமுல் அஸாப், அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முன்பாக, அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டால் லா துன்சருன், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் துன்யாவிலே உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அந்த ஒரு உதவியாளர்களை உங்களால் காண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, உதவி செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். வத்தபியு அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து அருளப்பட்ட இறை வசனங்களில் அழகானவற்றை, நல்ல உபதேசங்களை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள், கடைபிடித்து நடந்து கொள்ளுங்கள். மின் கப்லி யஅதியகுமுல் அஸாப் பக்தத்தன் வ அன்தும் லா தஷ்உரூன், எப்போ வரும் வேதனை?
திடீர்னு வரும். எதிர்பார்க்காத நிலையில் இருக்கும், படுத்த நிலையில் இருக்கும், உட்கார்ந்த நிலையில் இருக்கும். நேற்று பேசியிருப்பார்கள், இன்று பேச முடியாத நிலையை காணப்பட்டிருப்பார். நேற்று சந்திருப்போம், இன்றைக்கு சந்திக்க முடியாத ஒரு நிலை. இப்படி எதிர்பாராத நிலையில், நீங்கள் உணராத நிலையில் என் மரணம் வருமா, மௌத்து வருமா, அழிந்து போமா என்று நீங்கள் விளங்காத விதத்தில் உங்களை நாம் பிடித்து விடுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். இந்த நாளெல்லாம் நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அழகிய வழிமுறை அல்லாஹ் தஆலா மனிதர்கள் மீது கருணை காட்டியவனாக அழகிய விஷயங்களை நமக்கு நினைவூட்டுகின்றான். இது அல்லாஹ் தஆலா இந்த உபதேசத்தை ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறார். நபிமார்களிடத்திலிருந்து ஏராளமான வரலாறுகள் குர்ஆனை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு பனி ஆதம கத்தாஉன் வ கைருல் கத்தாஇ தவ்வாபுன். ஆதமுடைய மக்கள் எதிராக நாம் நிச்சயமாக தவறிழைக்கக்கூடியவர்கள். யார் நான் சுத்தமான், என்னிடத்தில் எந்த விதமான தவறுதலும் கண்டுபிடிக்கவே முடியாது என்று அறைகூவல் விடக்கூடிய எந்த மனிதன் துன்யாவிலே கிடையாது. அப்படி செய்யவும் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொரு மனிதர்களும் தவறளிக்கக்கூடியவர்கள். தவறளிக்காதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அவர்கள் சிறந்தவர்கள் யார், சிறப்புக்குரியவர்கள் யார்? அல் கைராத் தவ்வாபுன். அந்த தவறை உணர்ந்து தெரிந்து புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்களே, மீள்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த தவறை நான் இணை வைத்து விட்டேன், பாவத்தை பேசிவிட்டேன், பொய் பேசிவிட்டேன், தொழுகையை விட்டு விட்டேன், யா அல்லாஹ் மன்னித்து விடு யா அல்லாஹ், இனி அப்படி இருந்து தவறிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் யா அல்லாஹ் என்று பிரார்த்தித்து தௌபா செய்து மீள்கிறாரோ இவர்தான் சிறந்தவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரால் ஒரு மடியானை சிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு உயர்வானது, சிறப்பானது, சிறப்புக்குரியது. அப்படிப்பட்ட பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நம்ம எத்தனை சகோதரர்கள் ஒவ்வொருவரும் நாம் அல்லாஹ்விடத்தில் அன்றாட பிரார்த்திக்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அழகான வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வும் அதை தான் நமக்கு வலியுறுத்துகிறார். நபிமார்கள் ஒவ்வொருவருமே அல்லாஹ்விடத்தில் தான் செய்த தவறிழைத்து விடுகின்ற பொழுது உடனடியாக ரப்பிடத்திலே கவர் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும். லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கமே நெருங்காதீர்கள், நீ நெருங்கினால் அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னான். ஷைத்தான் அவர்களுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார். அவர்கள் அதன் பக்கம் நெருங்கினார்கள், உண்டார்கள், பாவம் செய்தார்கள். உடனடியாக ரப்பிடத்திலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். யா அல்லாஹ், நாங்கள் தங்களுக்கு தாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், உன்னுடைய கட்டளையை மீறிவிட்டோம். யா அல்லாஹ், எங்களை நீ மன்னித்து கிருபை செய்யவில்லை என்றால், அல்லாஹ் மன்னித்து கிருபை செய்யவில்லை என்றால் நாம் யாராக ஆகிவிடுவோம்? லனகூனன்ன மினல் காசிரின், மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஏன்? இந்த துனியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டும் என்பதற்காக, ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் அன்றாட இந்த பிரார்த்தனை ஓத வேண்டும் என்பதற்காக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ இந்த பாவத்தை செய்துவிட்டோம், தவறு இழைத்து விட்டோம், நாங்கள் பாவத்தை மன்னிக்கவில்லை என்றால், நீ எங்களுக்கு கிருபை செய்யவில்லை என்றால், உன்னுடைய கருணை இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளி என்பதை வார்த்தையை கூறி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது என்றால், குர்ஆன் ஒரு விஷயத்தை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்வதனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய உள்ளத்தில் அந்த வார்த்தைகளை நாம் கூற வேண்டும், மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், நாம் இறைவனுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். துனியாவில் நம்முடைய பாவங்கள் சுமைகள் குறைக்கப்பட்டு மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அம்பியாவிலே நபி நூஹ் ஒவ்வொரு நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது யூனுஸ் நபியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அம்பியா 21வது சூராவினுடைய 87வது வசனத்திலே, வதன்னூன் இذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجينا من الغم وذلك ننجي المؤمنين. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோவித்துக் கொண்டு சென்று விட்டார்கள், கப்பலில் ஏறி சென்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை தண்ணீரிலே போடும்படி ஒரு நிலை ஏற்பட்டது, மீனுடைய வயிற்றுக்கு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, தன்னுடைய தவறினை உணர்ந்தார்கள், அங்கே போய் மாட்டிக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம், துன்பத்திலே ஃபனாதா ஃபி ஸுலுமாத், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டின ஃபனாதா ஃபி ஸுலுமாத், பர இருள்களுக்கு அப்பாற்பட்டு இருந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கதறினார், இஸ்திக்பார் செய்தார்கள், தான் செய்த தவறை உணர்ந்தார்கள். இறைவனிடத்தில் கோபித்து வந்து விட்டோம், நாம் இழைத்த அந்த தவறை உணர்ந்து ரப்பிடத்தில்
ஒரு நபி மீண்டு கேட்கிறார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன்தான் படைக்கக்கூடியவன், வணங்குவதற்கு தகுதியான யா அல்லாஹ் நீ மட்டுமே தான் யா அல்லாஹ். சுப்ஹானக நீ தூய்மையானவன், உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டேன், உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டேன், தவறழித்து விட்டேன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார்கள், நான் அநீதி இழைத்தவனாக அக்கிரமம் செய்தவனாக. ஒரு நபியினுடைய வார்த்தை, நான் பாவம் இழைத்து விட்டேன், அநீதி இழைத்து விட்டேன் யா அல்லாஹ் என்று கதறுகிறார்கள். அந்த கதறலை அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது. அந்த நபியுடைய உள்ளத்தில் அவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தது, நம்மை மன்னிக்கக்கூடியவன், நம்மை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருக்கட்டும், எந்த சாத்தியக்கூறு இல்லாமல் இருந்தாலும் சரிதான், ரப்பு நாடிவிட்டால் அவன் உயர்த்தி விடுவான், காப்பாற்றி விடுவான், அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்து விட வேண்டும் என்ற நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றுவான், உதவி செய்வான். அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு மீனினுடைய வயிற்றில் அடியிலே இருக்கின்ற பொழுது பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய அந்த துஆவை, அந்த இஸ்திக்பாரை, அந்த பாவ மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவர்களுக்கு நாம் பதிலளித்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருக்கு ஏற்பட்ட அந்த கவலை, அந்த துக்கம், அந்த சோதனை, அந்த கஷ்டம், அந்த துன்பம், இதை அகற்றக்கூடிய அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் அகற்றினோம், அவரை பாதுகாத்தோம், அவரை வெளியாக்கினோம். ஒரு வார்த்தையினுடைய பிரார்த்தனை, ரப்பின் பக்கம் திரும்புகின்ற வார்த்தை, ரப்பின் பக்கம் தௌபா செய்கின்ற வார்த்தையினுடைய வலுவு பாருங்கள் எவ்வளவு உயர்வுமிக்கதாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், நெஞ்சில் முஃமினின், இவ்வாறுதான் இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம், நம்பிக்கையானவர்கள் எல்லாம் இப்படி பாதுகாப்பு தேடும் பொழுது, இறைவன் பக்கம் தௌபா செய்யும் பொழுது, இஸ்திக்பார் செய்யும் பொழுது நாம் வெற்றியை கொடுப்போம் என்கிறான் அல்லாஹ். இப்படிதான் வெற்றியை கொடுப்போம். யாரெல்லாம் இப்படி தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து அல்லாஹ் பக்கம் மீளுகிறார்களோ, துன்பத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்களோ, தவறை ஒப்படைத்து மீண்டு நன்மையின் பக்கம் திரும்புகிறார்களோ, அவர்களை நாம் இவ்வாறு தான் பாதுகாப்போம், வெற்றியை கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார் என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியாராக நம்மின் மீது எவ்வளவு பெரிய கருணையை காட்டியிருக்கிறார். நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள், உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும், உங்களுடைய பாவங்கள் போக்கப்படும். அதற்கான அமல்கள் என்ன, அதற்கான செயல்பாடுகள் என்ன, அதற்கென்ற இறை நம்பிக்கை. முதலாவதாக நம்முடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை வர, ஈமானிய வலு வர வேண்டும். அது இருந்தால்தான் அது நம்ம செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக, நாம் செய்த அமலை போக்கக்கூடியவனாக, அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் அன்கபூத் 27வது சூராவினுடைய 27வது சூராவின் 29வது சூராவினுடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் லனுகஃபிரு அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம் வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் நிச்சயமாக ஈமான் கொண்டார்களோ, இறை நம்பிக்கை கொண்டார்களோ, வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான நல்லமல், சாலிஹான் நல்லமல் என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் உலகம் சொல்கின்ற பேச்சுக்கள் அல்ல, உலகத்தில் நடைமுறையை பயன்படுத்துவது அல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எது நல்லமல்கள், எது பயன் தரக்கூடியது, நன்மை அளிக்கக்கூடியது என்று கூறினார்களோ அந்த சாலிஹான அமல் உலகம் செய்வதை போன்று செய்துவிட்டால் அந்த நன்மை கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவித்த விஷயங்களை தான், அதுதான் சாலிஹான அமல்கள். எனவே வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் நல்லமல்கள் செய்கிறார்களோ, நுகஃபிரு அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், அவருடைய பாவங்களை நாம் போக்கு. ஈமான் இருக்கணும், இறை நம்பிக்கை வரணும், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான், அல்லாஹ் நம்முடைய பாவத்தை போக்குவான், அல்லாஹ் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம் என்ற உறுதியான நிலை வர வேண்டும். அடுத்து அமல் சாலிஹா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு எவர்கள் நல்ல அமல்களை செய்கிறார்களோ, நுகஃபிரு அன்ஹும் ஸய்யிஆத், அல்லாஹ் எப்படி வாக்களிக்கிறான், நாம ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தால் நுகஃபிரு அன்ஹும் ஸய்யிஆத், நம்முடைய பாவங்களை அவன் போக்கி விடுகிறான், அழித்து விடுகிறான். எவ்வளவு அல்லாஹ் தஆலா நம்ம மீது கருணை செய்யறான் பாருங்க. ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வதன் காரணமாக நாம் செய்கின்ற பாவம், ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு பாவம் செய்கிறது நமக்கு தெரியாது. பாவம் தான் ஒவ்வொரு அடியான இடத்தில் மிகைத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாவத்தை ஒவ்வொரு கோணத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பாவங்களை அழிப்பதற்கான பாதை என்ன? ஈமான் வேண்டும், இறை நம்பிக்கை வேண்டும். அடுத்து சாலிஹான
நல்ல அமல்கள் வேண்டும், இபாதத்துக்கள் வேண்டும். இதை ஒரு அடியான் செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய பாவத்தை போக்குகிறோம். அதோடு மட்டுமல்ல, அவர் செய்த அந்த நல்ல அமல் இருக்கிறது, அதற்கு அவர் செய்ததற்கு மிக அழகான நற்கூலியை நாம் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். ஒரு அடியான் ஈமானோடு சாலியான அமல் செய்வதன் காரணமாக நம்முடைய ஒரு பாவங்கள் அழிக்கப்படுகிறது. மறுபக்கம் அல்லாஹ் தஆலா நாம் செய்த நன்மைக்கான நற்கூலியை, அழகானதை, சிறப்பிற்குரியதை நமக்கு நன்மையை கூலியாக அல்லாஹ் வழங்குகிறான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அந்த சூரத்துல் அன்கபூத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அதே சூரத்துல் அன்கபூத்திலே நாம் நல்ல அமல்களை செய்துவிட்டால் வெறும் நமக்கு நன்மைகளை பாவங்களை அழிப்பது மட்டுமே அல்லமல்ல, அடுத்து 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி லனுதுகிலுன்னஹும் ஃபிஸ் ஸாலிஹீன். நீங்கள் நல்ல ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்துவிட்டால் உங்களை நல்லடியார்களோடு சேர்த்து விடுவோம். சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அமல்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா நாம் செய்ததற்கான நல்ல அமல்களுக்கான கூலியை கொடுக்கிறான். அடுத்து நல்லடியார்களோடு நபிமார்களோடு என்று அல்லாஹ் நம்மளை சேர்த்து விடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் அதே சூராவினுடைய சூரா அன்கபூத்தில் 58வது வசனத்தில் சொல்றான், வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி லனுதுகிலுன்னஹும் மினல் ஜன்னதி குரஃபா தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் காலிதீன ஃபிஹா வ நிஅம அஜ்ருல் ஆலிமீன். வெறுமனே அமல் செய்வதனால் உங்களுக்கு நற்கூலி கிடைக்கிறது, பாவங்கள் போக்கப்படுகிறது, நல்லடியார்களோடு அல்லாஹ் சேர்க்கிறான். சொர்க்கத்தில் அழகான குடியிருப்புகளிலே உங்களை நாம் அமர்த்த வைப்போம், அதிலே நேரடிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும், அதில் நிலையாக நீங்கள் இருப்பீர்கள் என்று மறுமையினுடைய சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கென்று அங்கே தனி மாளிகை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா வர்ணித்து நமக்கு குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, போக்கப்படுகின்றன, நற்கூலி வழங்கப்படுகின்றன, சொர்க்கத்தில் சேர்க்கப்படுகிறது. நல்லடியார்களோடு இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அடியார்களாகிய நம்மை மீது கருணை காட்டிய குர்ஆனிலிருந்து ஆழமாக அழுத்தமாக நம்முடைய ஈமானை படைத்தவனின் பக்கம் திருப்புகிறான். யோசித்து பாருங்கள், நம்ம எல்லாம் எத்தனை முறை அல்லாஹ்வுடைய கடமைகளை நிலைநாட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கூட நோன்பாளிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஆஷிராவுடைய நோன்பு இது எவ்வளவு பெரிய நன்மை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அஹ்தஸிபு லா யுகஃபிரு ஸனத்தில் கப்லா, ஒரு மாதம் ஒரு வருடத்தினுடைய யார் ஆஷிராவுடைய நோன்பு 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். இந்த அமல் யார் சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸலிஹான அமல் இந்த நோன்பிலே, இந்த நோன்பை நோக்கின்ற பொழுது ஓராண்டு காலமாக நாம் செய்து கொண்டிருந்தமே பாவம், நம்மை அறிந்தோ அறியாமலோ, பெரும்பாவங்கள் கிடையாது, சிறு பாவங்கள், சிறிய பாவங்கள் நாம் செய்து கொண்டிருந்தமே, அல்லாஹ் அந்த சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். ஓராண்டு காலத்தினுடைய பாவங்கள் இந்த நோன்பின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, எத்தனை சகோதரர்கள் நாம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாவங்கள் மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறார். அப்ப நன்மையான காரியங்களை அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறார்கள். இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஆஷிராவுடைய நோன்பு 9ஆம் நாளும் 10ஆம் நாள் வைப்பதற்கு, அதே நோன்பு அரஃபாவுடைய தினம் ஹஜ்ஜியுடைய மாதத்தினுடைய 9ஆம் நாள் வைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நோன்பிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஐயுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் காதியா, ஒரு ஆண்டு கடந்துவிட்ட ஒரு ஆண்டு, வரக்கூடிய ஒரு ஆண்டு செய்த சிறு பாவங்கள், 2 ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு நோன்பின் காரணமாக. துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆம் நாள் அரபாவுடைய நோன்பை வைப்பதன் மூலமாக 2 ஆண்டுகள் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வேறொரு நோன்பை கூறி யாராவது மன்னிக்கப்படும் என்று சொல்ல இயலுமா? அப்படி சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த நாள் என்றைக்கு நோன்பு என்று அறிவித்தார்களோ அதை தான் செய்ய இயலும். அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத ஒரு நோன்பு உலகம் திரண்டு ஆதாரத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும் ஒரு பலனும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நோன்பை நோக்கின்ற பொழுது இவ்வளவு நன்மை, இந்த நாளில் இந்த நன்மை என்று அறிவித்த செய்தி மனதிலே பதிவு வைக்கப்பட வேண்டும் என்றால் ஊரெல்லாம் உலகமெல்லாம் இல்லாத நோன்புகளை எல்லாம் அறிவிக்கின்ற காலங்களில் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமக்கென்று அறிவித்த நோன்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளில் நீங்கள் ஒரு நோன்பை நோற்று பாருங்கள், 2 ஆண்டு காலங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் எப்படியெல்லாம் மனிதனுடைய பாவத்தை அழிப்பதற்காக, பாவ சுமையை குறைப்பதற்காக எப்படியே இந்த அடியார்களை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்கு
என்பதற்காக இஸ்லாம் எவ்வளவு ஆழமான செய்திகளை நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. அனைவரும் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். நம்முடைய பாவங்கள் சுமைகள் குறைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை போன்றுதான் ரமலானுடைய மாதம் மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரமலானுடைய மாதம் அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்திலே ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோட்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நன்மை? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. முன் செய்த அதில் எல்லையை சொல்லவே இல்லை. ஒரு நாள், ஒரு ஆண்டு, ஒரு மாதம் சொல்லல. முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுவதால் சிறு பாவங்கள் தான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக செய்து கொள்ள பெரு பாவங்கள் செய்த தௌபா செய்யாதவரை, அதை விட்டு திருந்தி வெளியில் வராதவரை ஒரு பலனும் அடைய முடியாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் யார் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோட்கிறார்களோ அவர்களுக்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிற நோன்புகளை நாம் பின்பற்ற வேண்டும், சிந்திக்க வேண்டும், நல்லுணர்வுகளை படிப்பனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் காம ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறார் ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு, உறுதியாக அல்லாஹ் கூலி கொடுப்பான், அல்லாஹ் நிற்க சொன்னார், ரசூல் சொன்னாங்க அப்படின்னு நன்மை எதிர்பார்த்து மறுமை இதற்கான கூலி நமக்கு இருக்கிறது என்ற இறை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எவர்கள் நின்று வணங்குகிறார்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அமல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் நமக்கு தர்த்தீபாக அழகாக சொன்னார். நோன்பு நோட்கிறவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அன்னிகள் நின்று ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்கியெல்லாம் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறார்கள் ஈமானும் இஹ்திஸாபோடும் அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் இப்படியாக மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக கூறி எத்தனை விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, கடைபிடிக்கிறோமா, பாவ மன்னிப்பை தேடுகிறோமா என்பதை நாம் யோசித்து பின்பற்றி நடக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அய்யுஹல்லாஹு பில் கதாயா வ யர்ஃபா பி தரஜாத். நான் உங்களுக்கு ஒரு நன்மை அறிவிக்கட்டுமா, உங்களுக்கு ஒரு நன்மை அறிவிக்கட்டுமா? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும், நீங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மட்டுமல்ல யர்ஃபா பி தரஜாத், உங்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது வகால் சஹாபா கத்தன யா ரசூலுல்லாஹ் கால் பலா, சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வ யுஸ்பிஹுல் வுது அலா மக்காரிஹில் உல். நீங்கள் அழகான முறையிலே குளிர் நேரத்திலே, கஷ்டமான நேரத்தில் கூட அழகான முறையில் யார் ஒழுவு செய்கிறார்களோ, அழகான முறையில் யார் ஒழுவு செய்கிறார்களோ, ஒழுவு செய்வதன் மூலமாக நம்ம என்ன செய்யப்படுதா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒழுவு செய்கிறோம், கை கால் வெறுமனே கை கால் கழுவுவதில்லை, ஒழுவு செய்கிற நீயத்தோட பிஸ்மில்லா சொல்லி ஒழுவு செய்கிற நீயத்தோட முறையாக முழுமையான முறையில் யார் ஒழுவு செய்கிறார்களோ அந்த ஒழுவின் மூலமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னித்து விடுகிறான். அது மட்டுமல்ல உயர்ஃபா பி தரஜாத், அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் கூட்டுகிறான். அது மட்டுமல்ல எவர் பள்ளியை நோக்கி நடந்து வருகிறான் ஒவ்வொரு அடியினுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். ஒவ்வொரு தொழுகையினுடைய வக்துக்கு பின்னால் அடுத்த தொழுகைக்கு யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வழியை பாருங்கள். நாம உழுவு செய்யும் பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான். மற்றொரு அறிவிப்பிலே மாமின் அப்தில் முஸ்லிமின் யக்ஸிலு வஜ்ஹஹு வ கஸீர், அல்லாஹ் தஆலா வஜ்ஹு, ஒரு அடியான் உழுவு செய்கின்றான் என்று சொன்னால் தன் கையை கழுவும்போது தன் கை செய்த பாவங்கள், முகம் செய்த பாவங்கள், கால் செய்த பாவங்கள் அதோடு போய்விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இது போன்ற ஒழுவின் மூலமாக, ஒழுவு செய்வதன் மூலமாக அந்த ஒழுவை பரிபூர்ணமான முறையில் அவசரம் இல்லாமல் அழகிய முறையிலே எவர் ஒருவர் முழுமையான முறையில் அந்த ஒழுவை செய்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார். சொன்னால் இது போன்ற நல்ல அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி அமல்களை நாம் செய்ய வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக ஈமான் கொண்டவர்களுக்கு அழைப்பிடுகிறான் பாவ மன்னிப்பின் பக்கம். யா அய்யுஹ சூரத்து தஹரீம் 66வது சூராவினுடைய 8வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நஸூஹா அஸா ரப்புக்கும் அன் யகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யதுகிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், தௌபா செய்யுங்கள். ஏனென்றால் அஸா ரப்புக்கும் அன்
யுகஃபிர அன்கும் செய்யாத்திக்கும், நீங்கள் செய்கின்ற தௌபாவின் காரணமாக, இஸ்திக்பாரின் காரணமாக, பாவ மன்னிப்பு தேடுவதன் காரணமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை போக்கி விடுவான், மன்னித்து விடுவான், அழித்து விடுவான். வயதுகிலுக்கும் ஜன்னாத்தி தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த நதிக்கு சொர்க்கத்தின் கீழ் நதி ஓடக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய வைப்பான். அதற்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் நீங்கள் நிலையாக இருப்பீர்கள். அப்ப தௌபா செய்வதன் மூலமாக, இஸ்திக்பார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வரும் பொழுது இறுதியாக அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ரப்புக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மௌத், மலக்குல் மௌத் வர போறார், உயிரை கைப்பற்ற போறார், நீங்க பிரிய போறீங்க, துன்யா விட்டு போக போறீங்க என்ற கடைசி வசனம் இறங்கப்பட்ட பொழுது என்ன அல்லாஹ் சொன்னான்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது, உலகம் நீங்க மௌத் வரப்போகுது உங்களுக்கு என்ற அறிவிப்பை இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கும் பொழுது கடைசியாக விட்ட கட்டளை வஸ்தக்ஃபிர்ஹு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். இந்த இறைவசனம் இறங்கியதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கை வரை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பாரோட பாவ மன்னிப்போடு கிடந்தார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மையத்தை அடக்கப்பட்டு விட்ட பொழுது, அந்த மையத்தை அடக்கப்பட்ட பொழுது அங்கே நின்று என்ன சொன்னார்கள்? இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், மரணித்து விட்ட இந்த சகோதரருக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்றார்கள். ஹயாத்தோடு இருக்கும்போது இஸ்திக்பார் செய்யணும், பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கணும். ஒரு அடியான் இந்த துனியா விட்டு பிரிந்து விட்டால் அடுத்த பிறகு அவனுடைய அந்த மன்னரையில் தேவைப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதை முறை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உடைய சகோதரருக்காக மரணித்து விட்ட இவருக்கு தேவைப்படுவது இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தான். மன்னிப்பு தேடுதல் அவசியம் என்பதை உணர்த்துகின்றவர்களே, துன்யாவில் உயிர் ஓடும் பொழுதும் இஸ்திக்பார் தேவை. மரணத்து பிடியை அல்லாஹ் எடுத்த பிறகு, மன்னரையில் வைத்தப்பட பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை இஸ்திக்பார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை உணர்த்தினார்களோ, எதை புரிய வைத்தார்களோ, எதை விளங்க வைத்தார்களோ, எது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்றார்களோ, இவைகளெல்லாம் இல்லாமல் என்னுடைய பயணம் சிறந்த பயணம் என்று நினைத்துக் கொண்டு பயணித்தால் அது பயணமற்ற பயணமே, பலனற்ற பயணங்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பயணத்தில் தெளிவாக நின்று பாருங்கள். அதுதான் பயணம், சரியான பயணமே தவிர நாம ஒரு பயணத்தை உருவாக்கி கொண்டு ஒரு பயணத்தை நோக்கினால் அது பயனற்றது, மறுமை எந்த பயணம் தராது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயத்தின் அடிப்படையிலே செயல்படுத்தி அந்த பயணத்தை நிறுவியுங்கள், அதை செயல்படுத்தி காட்டுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த பயணத்தை நப்பாக்கி இருப்பான். அல்லாஹ்வும் தூதரும் எதை இஸ்திக்பார் நல்ல அமல்கள் என்று அறிவித்தார்களோ அப்படிப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் இந்த உலக வாழ்க்கைக்கு, அடியார்களுக்கு, ஈமான்தாரிகளுக்கு என்ன என்ன தேவை, என்ன மருந்து தேவை, என்ன உள்ளத்திற்கு கொடுக்க வேண்டும், இந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அவருடைய வழிகாட்டுதல் மிக பெரியதாக, மகத்துவமிக்கதாக நாம் உணர வேண்டும், வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெற முடியும். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஏராளமான வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பாதமா ஸலாத், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி முழுமையாக 100 முடிக்கின்றாரோ, குஃபிரத் லஹு ஹதாயு மிஸ்ல ஜுபதில் பஹர். இப்படி ஒவ்வொரு வகத்திலையும் ரொம்ப சிரமம் இல்லை. நாம என்ன செய்யறோம்? சலாம் முடித்த உடனே போன தூக்கி கிளம்பிடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு பரலான பிறகு இந்த ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து விடாமல் இதை நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுடைய பாவங்கள் கடலின் நுரைய அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்தை விசித்து கொடுக்கிறார், ஒரு ரஹ்மத்தை விசாரித்து கொடுக்கிறார். கடல் நுரை அளவிற்கு பாவ சுமையோடு நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரால் தீர்மானித்து அறிவிக்கப்பட்ட விஷயம். மனிதனுடைய கதிரைகள்ல, கற்பனைகளுக்கு இல்லாத ஒன்று அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட விஷயம், ஒவ்வொரு மஸ்ஜித்களிலும் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த அழகான வார்த்தைகளை நீங்கள் கூறி பாருங்கள். உங்களுடைய நுரை பாவ
பாவச்சுமை கடல் நுரை அளவிற்கு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ودمر اعداء الدين واحمل اوزار الاسلام يا رب العالمين. اللهم لا تدع لنا ذنبا الا غفرته ولا هما الا فرجته ولا مريضا الا شفيته ولا موتا الا رحمته يا ذا الجلال والاكرام. اللهم اغثنا اللهم اغثنا اللهم اغثنا اللهم اغثنا اللهم اسقنا مغيثا مغيثا منيا مريا. اللهم اغثنا اللهم اغثنا اللهم اغثنا. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله الذي يذكركم ويشكروا على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.